ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுங்க. ஓகே. ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், ஃபீலிங்காக இருக்கேன், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கேன், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். High Priestess, Nine of Cups, Ace of Swords, Nine of Pentacles, Double. So bottom of the deck, Queen of Pentacles. Okay. Temperance. Okay. Nine of Swords, Knight of Cups, Star, Ace of Pentacles, bottom of the deck, King of Swords. Okay. Sharing, laziness, sorrow, misery, isolation, bottom of the deck, receptivity. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் டீப் ஃபீலிங்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 இம்பார்ட்டன்ட், 99999. ஸோ இந்த 9 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 9 நம்பர் யாராவது கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ அப்படி யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம போகலாம். ஓகே. நமக்கு கார்டோட எனர்ஜி பார்க்கக்கூடிய டைம் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நமக்கு தெரியுது. ஓகே. ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினன் எனர்ஜி உங்களுக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. உங்களோட ஒரு ஃபெமினன் எனர்ஜி பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணாங்க, டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது ஃபேஸ் பண்ணதுக்கு முழுக்க இந்த ஒரு ஃபெமினன் எனர்ஜி வந்து உங்களுக்கு காரணமாக இருக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 ஸ்டெப்பு முன்னோட்டு போகிறதா இருந்தால் 3 ஸ்டெப்பு பேக்கில் வர மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து ராங் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்டு இருக்கலாம். ஓகே. நீங்கள் 2 ஸ்டெப்பு முன்னே போகிற டைம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்பா ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆக போகுது, எல்லாம் சரியாக நினைக்கக்கூடிய டைமில் அட் எ செகண்டில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 3 ஸ்டெப்பு பேக் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஃபெமினன் நினச்சி உங்களை பயங்கரமாக டாமினேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கான முழுக்க காரணம் இந்த ஃபெமினன் எனர்ஜி. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏங்குறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஏங்குறீங்க.
பட் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி எனர்ஜி வருது. ஃபேமிலி எனர்ஜி யாராக வேணும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்கலாம். ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த ஃபேமிலி எனர்ஜி உங்ககிட்ட தப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பர்சனை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் உடனே இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு லவ் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி ஏதாவது தப்பாக சொல்லி தரும். உடனே நீங்கள் அதை கேட்டுட்டு பேக்கில் வந்துடுவீங்க. அப்போ இந்த இடத்துல ஃபெமினின் எனர்ஜி இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்சன் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ரிலேஷன்ஷிப்பை குறித்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் தரணும். அதுதான் உங்களோட ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கான ஒரு ட்ரீம். ஓகே, அப்போ இந்த பர்சனை கூட நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் முகம் திரிச்சிருக்கிறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் கூட பயங்கரமாக நீங்கள் அடிக்ஷன் உங்களுக்கு என்னென்னா மைண்டுக்குள்ளே என்னென்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அல்ல. மேபி இந்த பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அடிக்கடி அவங்க நேம் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம். ஸோ அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அடிக்கடி உங்களுக்கு கண்ணில் பாடிட்டே இருக்கலாம், இல்லைன்னா காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ டக்குன்னு உங்களுக்கு இந்த பர்சனோட நேம் வரும், டக்குன்னு தாட் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இது உங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர அடிக்ஷனாக இருக்குது, பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக முடியலை, மூவ் ஆன் பண்ண முடியலை, என்னால் இந்த பர்சனை மறக்க முடியாது, என்னால் இந்த பர்சன் இல்லாமல் ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், இந்த பர்சன் இல்லாமல் என் லைஃப் இல்லை, இந்த பர்சனுக்கு எனக்கும் சம்திங் ராங் ஸ்பெஷல், எனக்கும் அவங்களுக்கு முதல் ஜென்மத்தில் ஏதாவது கண்டிஷன் இருக்கலாம், இதோ இந்த பர்சன் எப்போவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ட்ரீமில் வர்றாங்க, மைண்டுக்குள்ளே எனி டைம் இந்த பர்சனை பற்றி எனக்கு தாட் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. என்னென்னா இந்த பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது, எனக்கு இந்த பர்சன் எனக்கு வேணும், இந்த பர்சன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு நீங்களாக ஒரு வைப்ரேஷனை உங்கள் மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த பர்சன் கூட பயங்கரமாக அட்டாச்மெண்ட் ஆயாச்சு. அட்டாச்மெண்ட்னு சொல்லும்போது இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மென்டலி, பிசிக்கலி, எமோஷ்னலி, செக்ஷுவலி உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர அடிக்ஷன் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போயிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இப்போ உங்களுக்கு யாராவது செல்ஃப் லவ் பண்ண காட்டி கொடுத்துருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் 9 of Cups உங்களுக்கு அது தெரியுது, எஸ் இந்த பர்சன் இல்லாமல் என் லைஃப் வந்து ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா நமக்கு 9 of Cups வந்துருக்கு. அப்போ உங்களோட மைண்டுக்குள்ளே எஸ் நான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும், நான் ஒரு கம்ப்ளீட்மெண்ட் ஆகணும், எனக்கு இந்த பர்சன் எனக்கு வேணும். ஸோ இந்த ஒரு பர்சன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும், இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குன்னு உங்களுக்கு அது தெரியுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகி இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் முகம் திரிச்சிருக்கிறீங்க, இந்த பர்சன் கிட்டது முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட சைடில் நமக்கு தேர்ட் பார்ட்டிக்கான கார்டு எதுவுமே வரலாம். பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் இப்போ எங்கே இருக்காங்களோ மேபி ஃபேமிலி கூட இருக்கலாம், இல்லைனா தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா அவங்க இப்போ யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பர்சனுக்கு சேஃப்டி அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே தோணிட்டு உண்டு. எஸ் எனக்கு இப்போ மேபி இந்த பர்சன் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, மேபி இந்த பர்சன் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம். மேபி தேர்ட் பார்ட்டி இந்த பர்சனுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கலாம், ஸோ பயங்கரமான ஒரு கேரிங் கொடுக்கலாம். தேர்ட் பார்ட்டி இந்த பர்சனை வந்து எல்லாமே பார்த்து கவனிச்சுட்டு இருக்கலாம். இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலி வந்து கெரியர் வைஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணலாம். மேபி இந்த பர்சன் க்ரோ ஆகுறதுக்கு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்களா இருக்கும். ஓகே, அப்போ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன வந்துட்டுன்னா எஸ் இப்போ நான் இருக்கிற இடம் தான் வந்து எனக்கு சேஃப்டி. இப்போ சேஃப்டி மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, ஸோ என்னை இவங்க விழுந்து கவனிக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு லைஃப்பில் ஒரு குறையுமே இல்லை. ஸோ இவங்க கூட கடைசி வரைக்கும் நான் இருந்தால் என் லைஃப் வந்து அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும், எனக்கு லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி தான் தன்னோட ஹோம், தேர்ட் பார்ட்டி தான் எனக்கு சேஃப்டி இந்த பர்சன் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நினச்சிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு இந்த பர்சன் உங்ககிட்ட பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸு. ஓகே, அப்போ இந்த பர்சன் இருக்கும்போது மட்டும் அவங்களுக்கு ஒரு 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஏதோ உங்களே அறியாமல் நீங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரியும் அப்படி ஒரு ஹாப்பி ஃபீல் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அப்போ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். அப்போ இந்த பர்சன் உங்களை பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சனே அறியாமல் உங்கள் கூட பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட். ஓகே, பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட், பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகுது, பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லை ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இதான் ரெண்டு பேருக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட். பட் இந்த பர்சன் என்னென்னா இந்த பர்சன் அதை கண்டுட்டு இல்லை. ஓகே, நீங்கள் கொடுத்த லவ்வை கண்டுட்டு இல்லை, கேரிங்கை கண்டுட்டு இல்லை, பயங்கரமாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ சேம் தானே இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த பர்சன் செல்ஃபிஷாக ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ நான் இருக்கிறது தான் சேஃப்டி, இப்போ ப்ராக்டிக்கலாக அவங்க திங்க் பண்ணக்கூடிய டைமில் அவங்களுக்கு எதில் பெனிஃபிட் இருக்கோ அதானே திங்க் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட ஹார்ட்டுக்கு எது பிடிச்சிருக்கோ, தன்னோட சோலுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. மனசாட்சிப்படி ஒருத்தவங்க லைஃப்பில் சூஸ் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க சுகமாக இருக்கிறதுக்கும் லாஸ்ட் வரைக்கும் லைஃப்பில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் ஸோ யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்சன் அவங்க கூட பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட். நீங்களும் அடிக்கடி இந்த பர்சனோட ட்ரீமில் வந்துட்டு இருக்கலாம், அடிக்கடி உங்களோட நேம் இந்த பர்சன் பார்த்துட்டு இருக்கலாம், அடிக்கடி உங்களோட தாட் அடிக்கடி இந்த பர்சனுக்கு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பர்சனுக்கு ஏதோ ஒன்று தெரியும், இந்த பர்சன் கூட எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, பயங்கரமாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் எல்லாம் தெரிஞ்சும் இந்த பர்சன் கொஞ்சம் கூட அதெல்லாமே மைண்டு பண்ணாமல் இவர் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி கூட போய் இருக்கிறாங்க, ஃபேமிலி கூட போய் இருக்கிறாங்கன்னா இதுதான் எனக்கு லைஃப்பில் சேஃப்டின்னு இந்த பர்சன் நினச்சிட்டு உண்டு. அப்போ உங்களை இந்த பர்சன் கொஞ்சம் கூட மைண்டு பண்ணிகிட்டே கிடையாது, கொஞ்சம் கூட இவங்க உங்களை மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வரப்போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆக போகுது. இந்த மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லைட்டாக அந்த பர்சன் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட், ஒரு அட்ராக்ஷனில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாம். பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைம் ஆகக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஆக்ஷன் எடுத்துட்டு இல்லை. அப்போ இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடும் தெரியும். ஆனாலும் இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு ஃபியர் மடி காமிச்சிட்டு உண்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா இவர் வந்து லேசினஸ் நமக்கு ஒரு எனர்ஜி வந்துட்டு உண்டு. ஸோ இவர் வந்து மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறனால அதனால நிறைய பேர் பாதிக்கப்படலாம். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் இப்போ எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா ஸோ அதனால் உங்கள் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லைன்னா இவங்களோட ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், ஸோ அதனால் இவங்களுக்கு அதில் நிறைய பாதிப்புகள் வருமா இருக்கும். பட் இந்த பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மடித்து இப்போ வேண்டாம் இப்போ இவருக்கு பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட் ஆகும், பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட் இவர். ஆனால் இவர் ஆக்ஷன் எடுக்கிறது மடித்து இப்போ வேண்டாம் சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு அதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த பர்சனுக்கு ஆக்ஷன் எடுக்க தைரியம் இல்லையா காணும். மேபி இவர் இப்போ நீங்கள் அவங்களே சேரும்போது அதனால் இந்த உங்களோட சர்க்கிளையும் நிறைய ஃபைட்டு இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாட்டிச்சுட்டு வரக்கூடிய என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் வந்து போராடுறதுக்கு இவர் மடி காமிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மடி காமிச்சிட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் கொஞ்சம் கூட இது இப்போ என்ன சொல்லுவோம் எல்லாருமே லைஃப்பில் எது ஈஸியாக கிடைக்குது அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பு செப்பரேஷன் ஆகிருக்கும்.
ஓகே. அப்போ இப்போ உங்களோட சைட்ல பார்த்தீங்கன்னா, அப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல நீங்க உங்களுக்கு இந்த பர்சன் கூட பயங்கர அட்டாச்மென்ட் இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பயங்கரமா அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, செக்ஷுவலி அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆ ப உங்களோட மைண்டுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டுன்னா, இந்த பர்சன் இல்லாம எனக்கு லைஃப் இல்ல. இந்த பர்சன் இல்லாம என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. இந்த பர்சன் இருந்தா தான் என் லைஃப். இந்த பர்சன் என்னால இந்த பர்சன மறக்க முடியல. மூவ் ஆன் பண்ண முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ரிலேஷிப்பை விட்டு டிட்டாச்மெண்ட் ஆனால் தான் அந்த போஸ்ட்டை மூவ் ஆன் பண்ணால் தான் இந்த ரிலேஷிப் ஓகே ஆகும்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த போஸ்ட்டோட பயங்கரமாக கனெக்டட். நான் சொன்ன மாதிரி 9 ஆஃப் கப்ஸ் இந்த போஸ்ட் இல்லைங்க உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. ஓகே, பட் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகணும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணால் தான் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ட்ரீம் என்னென்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் தான் உங்கள் ட்ரீம். ஆனால் இவர் நிறைய வாட்டி இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷிப் நம்ம கையை விட்டு போக போகுது, இந்த ரிலேஷிப் நம்ம இப்போ ஆக்ஷன் எடுக்காட்டா இந்த ரிலேஷிப் நம்மளை விட்டு போயிட்டுன்னு இவருக்கு தெரியும். இருந்தாலும் இவர் வந்து ப்ராக்டிக்கலாக இவர் ரிலேஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மடித்து இவர் ப்ராக்டிக்கலாக தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு உண்டு. அப்போ இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த ஒரு பர்சன் அந்த ரிலேஷிப்பில். ஓகே, அப்போ இவர் இதுக்கு மேலே இவர் ஆக்ஷன் எடுக்காதனால அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ட்ரீமே என்னென்னா இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும். பட் நீங்கள் எதிர்பார்த்த கமிட்மெண்ட்டும் ஒரு கிளாரிட்டி இந்த பர்சன் சைடில் உங்களுக்கு கிட்டவே இல்லை. ஓகே, அப்படி சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் முகம் திரிச்சிருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகுறாங்க, ஹைலி அட்ராக்ட் ஆகுறாங்க. இந்த பர்சன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது இவங்க உங்களே அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்படி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவரோட மைண்டுக்குள்ளே எப்படி இந்த நான் இல்லாட்டாலும் இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்களோ, ஸோ நான் இல்லாட்டாலும் இவங்க ஹாப்பியாக வாழ்வாங்களோ, அப்போ இவங்களுக்கு நான் லைஃப்பில் தேவை இல்லையோ, அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் பின்னாடி வந்ததெல்லாம் பொய்யா, ஓகே நான் இல்லாட்டும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே இந்த பர்சனுக்கு ஏன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களா இவர் உங்களை அட்ராக்ட் ஆகுறாரு. அப்போ நான் இல்லாட்டும் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி. அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஓவர் அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் இது காட்டியிருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அடிக்ஷனை காட்டியிருப்பீங்க, ஓவர் அட்டாச்மெண்ட்டாக காட்டியிருப்பீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் முகம் திரிச்சு இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. அப்போ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ள என்னன்னா ஸோ நம்ம இல்லைங்க இவங்களா ஜீவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நம்ம இல்லைங்க இவங்க லைஃப் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு, இவங்க நல்லா தானே ஜீவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சனுக்கு என்ன சொல்லுது உங்கள் மேலே ஹைலி அட்ராக்டட், நைட்டு தூக்கம் இல்லை. ஸோ நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு இந்த பர்சன் வந்துட்டு எப்படி மறந்தீங்க, எப்படி உங்களால் மறக்க முடிஞ்சுது, நம்ம இல்லாட்டி இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்களா, ஸோ இனி நம்மளே திரும்பி பார்க்க மாட்டாங்களோ, இனி வேறு யாராவது அவங்க லைஃப்பில் சூஸ் பண்ணிடுவாங்களோ. ஸோ உங்களோட எனர்ஜி இந்த பர்சனை இவருக்கு அது நிம்மதியாக உறக்கம் இல்லை. எப்படி நடந்துச்சு, எப்படி நீங்கள் மாறினீங்க, ஸோ அந்த மாதிரி. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க, நீ இல்லைங்க செத்துருவேன், நீ இல்லைங்க என்னால் வாழ முடியாது, நீ தான் என் உலகம், நீ தான் என் கண்ணுன்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்படிலாம் சொன்னவங்க இப்படி மாறிட்டாங்க. அப்போ நம்ம இல்லாட்டில் இவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு நிம்மதியான உறக்கம் இல்லை. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களில் ஃபோக்கஸ் ஆகிறத பார்க்கும்போது இவருக்கு நிம்மதியான உறக்கம் இல்லை. நைட்டு தூங்கும்போது உங்களோட தாட் டக்குன்னு வருதுன்னு அந்த இடத்துல எழும்புறாங்க, எழும்பி அங்கோட்டு இங்கோட்டு நடக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும், என்ன நடந்துச்சு, மேபி அவங்க லைஃப்பில் வேறு யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்களா, ஸோ நம்மளை மறந்துட்டு வேறு யார் கூட ஜீவிச்சு வாழ்ந்துட்டு போயிடுவாங்களோ. ஸோ அப்படி நினைக்கும் போது டிப்ரெஷன் ஆகுறாங்க, சேட் ஆகுறாங்க, மிட் நைட்டில் எழும்பி அழுகிறாங்க. பட் நைட்டு இவங்களோட எனர்ஜி தான். ஓகே, ஸோ நைட்டு உங்களை பற்றி உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நல்லா இப்போ அவர் நிம்மதியாக உறங்களா சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட தாட் வந்துச்சுன்னா அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி நிம்மதியாக தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு இவருக்கு லைஃப்பில். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்டார் ஆகும். ஓகே, அதனால கூட தேர்ட் பார்ட்டி இவரோட கண்ட்ரோல் வச்சுருக்கலாம். இவர் ஸ்டார், மேபி தேர்ட் பார்ட்டிக்கு இவரை கொண்டு தான் யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் வைஸ் கெரியர் வைஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ணி தேர்ட் பார்ட்டி இவரை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். தேர்ட் பார்ட்டி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கும், அதனால இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறார். ஓகே, தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆளாக இருக்கலாம்,
இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி. அப்போ இவர் ஸ்டாருனால இவருக்கு கொண்டு தேர்ட் பார்ட்டிக்கு எதுவும் யூஸ் இருக்குது. அதனால தேர்ட் பார்ட்டி இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிச்சு. தேர்ட் பார்ட்டி கூட இவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்ம ஒருத்தவங்க எப்பவுமே இப்போ கூட இருக்கும்போது யாருக்குமே நம்மளோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ நம்ம இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு நம்ம வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கூட இருக்கும்போது அவருக்கு வேல்யூ தெரியல. ஸோ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது தான் இந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கோம், 9 ஆஃப் கப்ஸோட எனர்ஜி இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஏதோ ஒன்று மிஸ் ஆனது மாதிரி இந்த பர்சன் கூட பேசலைங்க, இந்த பர்சனை பார்க்கலைங்க, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லைங்க, எப்படி உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருதோ அது சேம் தானே இந்த பர்சனுக்கும் அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வருது. ஏன்னா மிஸ்ஸாக ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. ஓகே, இந்த கார்டோட எனர்ஜி பார்க்குற டைமில் இந்த பர்சனுக்கு மேபி தேர்ட் பார்ட்டி இவருக்கு எல்லாமே பார்த்து பண்ணலாம், அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், அப்படி பணத்தை அள்ளி கொடுக்கலாம். மேபி இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் இந்த பர்சனுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இவரோட எனர்ஜி 9 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. நான் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு எல்லாம் இருந்தும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. அந்த ஒரு 9 ஆஃப் கப்ஸோட எனர்ஜி. ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை, ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்குல்ல, நான் எதிர்பார்த்தது மாதிரி என் லைஃப் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்குது. என் கூட இருக்கிறவங்க என்ன பார்த்து கவனிக்கிறாங்க, கேரிங் கொடுக்குறாங்க, அன்பை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன அப்படி பார்த்துக்கிறாங்களே. ஆனால் ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை, ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி. 9 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ் ஆகலை, எமோஷ்னலி உங்க கூட கனெக்டட். ஓகே, அப்போ உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சனை பயங்கரமாக வலி கொடுத்துட்டு. ஓகே, பயங்கரமாக வலி கொடுத்துட்டு இந்த பர்சனுக்கு. ஸோ உங்கள் கூட பயங்கரமாக கனெக்டட், எமோஷனலி உங்கள் கூட பயங்கரமாக கனெக்டட். தேர்ட் பார்ட்டி என்ன தான் விழுந்து கேர் பண்ணி என்ன தான் கொண்டு கொடுத்தாலும் இந்த பர்சனுக்கு அவங்க உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் கூட தான் எமோஷனலி இந்த பர்சன் கனெக்டட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்கள்கிட்ட வரணும், உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், உங்களை மீட் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும். ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த பர்சன் லைஃப்பில் வேணும். ஏன்னா அவருக்கு நிம்மதியாக உறக்கம் இல்லை. எத்தனை நாள் ஒரு மனசு உறக்கம் இல்லாமல் தவிப்பாங்கல்ல. ஸோ நிம்மதியாக உறக்கம் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு நிம்மதியான உறக்கம், நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் விட்டு போனப்பறம் இவருக்கு உறக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆகலை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் நைட்டு டைம் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்களை வந்து பார்க்கணும், சந்திக்கணும், எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். ஸோ இந்த ஒரு தாட் இவரோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது நைட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான மைண்ட் செட்டில் இவர் கிடையாது. ஏன்னா இவர் இருக்கிறது இப்போ தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலாக இருக்குது. ஓகே, இவர் இப்போ இங்கே இருக்கிறாங்கன்னா தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, டாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் கொடுத்து தேர்ட் பார்ட்டியோட இதில் தான் அவங்க இப்போ இருக்கிறாங்க. பட் இவருக்கு இப்போ ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கோ முடியாத ஒரு சிச்சுவேஷன். செப்பரேஷன் வரை நீண்டு போயிட்டு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க இவரால் அதை வந்து என்ன சொல்லுது, சீரணிச்சு பார்க்க முடியல. ஓகே, அப்போ இந்த செப்பரேஷன் நீடிக்க இந்த பர்சன் டோட்டலாக உடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவர் பண்ண மிஸ்டேக் இவருக்கு தெரியுது. இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை சூஸ் பண்ணாமல் உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டட் இவருக்கு தெரியும். ஸோ அடிக்கடி நீங்கள் ட்ரீமில் வரீங்கன்னு தெரியும். ஸோ உங்கள் கூட உங்களை பேசும்போது உங்கள் கூட பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது இவருக்கு தெரியும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் மடி காமிச்சிட்டு. ஏன்னா மேபி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுனால இவருக்கு நிறைய ப்ராப்ளம் வருமா இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா இருக்கும். அது அப்படின்னு நினச்சிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப் போகட்டுன்னு விட்டுட்டு இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணுறப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மனசில் ஆகுது. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை சூஸ் பண்ணால் மட்டும் நம்மளால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். இங்கே வந்து மணியோ இல்லைன்னா வந்து காசோ பொண்ணோ வயிறுமோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அது எதுவுமே நம்மளை வந்து சந்தோஷமாக வைக்காது. ஸோ அது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ஓகே, நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் அந்த மணி ஓகே. பட் நம்ம வந்து
நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன், நம்மளை இப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், முழுக்க முழுக்க அந்த ஒரு பர்சன் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட அன்பில் ஒரு ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் தெரிஞ்சுது. ஸோ சில ரிலேஷன்ஷிப்பை நமக்கு தெரியும்ல, இப்போ 2 பேருக்கு இடையே கம்யூனிகேஷன்ஸ் தேவையே கிடையாது. அந்த ஐ டு ஐ பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏதோ இவங்க பேச வர்றது நமக்கு புரியும்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் உங்ககிட்ட அந்த பர்சனுக்கு கிடைச்சிருக்கும், சரியா? அப்போ அந்த ஒரு ஸ்நேகம், அந்த ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம், அந்த ஒரு ஸ்நேகம் தேர்ட் பார்ட்டி கிட்ட கிடைக்கல. தேர்ட் பார்ட்டி கிட்ட இவருக்கு கிடைக்குது, பொண்ணு வயலும் கோல்டு எல்லாமே கிடைக்குதா இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்நேகம், அந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னன்னா, இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட தான் வேணும், என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் தான் வேணும். ஸோ என்ன முழுக்க முழுக்க என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டது இந்த ஒரு பர்சன் என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்தில் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வரை நீடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. பட் இவருக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல, இவர் தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல் இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்க முடியல. அப்படி நினைக்கிற பட்சத்தில் இந்த பர்சன் கரண்ட் சிச்சுவேஷன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன். நமக்கு ஐசோலேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு நமக்கு ஸ்பிரிச்சுவல் கார்டு ஆகும். அப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சனில் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. கரண்ட் சிச்சுவேஷனில் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட். ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ மனசிலாகுது, உங்களோட ஸ்நேகம் மனசிலாகுது, எல்லாமே மனசிலாகுது. பட் இவர் ஸ்பிரிச்சுவல், இப்போ ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்கு இவரோட பர்சன். இவர் ஹீல் ஆகிட்டு இருக்காரு. இவருக்கு லைஃப்பில் யார் வேணும், இவர் ஆக்ஷன் எடுக்கிறதா சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மடி காமிச்சிட்டு இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் இவருக்கு வருமா இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. இவரோட மைண்டுக்குள்ள என்னன்னா, நான் எதுக்கு என் லைஃப்பில் கஷ்டப்பட போகிறேன், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கிறனால எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை. அப்படி செல்ஃபிஷாக இவர் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் உங்களோட வேல்யூ மனசிலாகுது, உங்களோட ஸ்நேகத்தோட வேல்யூ எல்லாமே மனசிலாகுது. இவர் இப்போ பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட். இப்போ தேர்ட் பார்ட்டி வந்து மேபி உங்ககிட்ட இவரை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லும்போது இவருக்கு அது கஷ்டப்படுது, இவரோட மனசு கஷ்டப்படுது. ஏன்னா இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்டாச்மெண்ட், பயங்கரமாக கனெக்ட் ஆகுறாரு. அப்போ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி தப்பாக சொல்லும்போது அது இவருக்கு கஷ்டப்படுறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ட்ரீம் என்ன, இந்த பர்சன் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி தரணும், ஒரு கமிட்மெண்ட் தரணும். ஸோ அதுதான் உங்களோட ட்ரீம். ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பேன், கண்டிப்பாக நீ என் லைஃப்பில் வருவியன், கண்டிப்பாக இவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஓகே, இவரும் அதே மாதிரி டெபிள்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் இவரும் உங்கள் மேலே பயங்கரமாக கனெக்டட், மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, செக்ஷுவலி கனெக்டட் இவர் உங்க கூட. ஸோ இந்த கார்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக நமக்கு ஆக்ஷன் எடுப்பார். பட் இவர் இப்போ தான் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்காரு, ஹீல் ஆகுறாரு. இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இவருக்கு கிடைக்கணும். இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இவர் இப்போ தான் யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க. இவருக்கு அது இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார் இந்த ரிலேஷன்ஷிப் அப்போ முன்னாடி இவர் ஒர்க் பண்ணலன்னா இனி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெசெப்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுங்கள், ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு செப்பரேஷன் போயிட்டுருக்கு, அதையுமே ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் எனக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படிலாம் இருந்தேன், என் ட்ரீம் என்னெல்லாம் எனக்கு ஆசைப்பட்டேன், என் ரிலேஷன்ஷிப் எப்படி செப்பரேஷன் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனும் ஏற்றுக்கொள்ளுங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காகவே நடக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு கார்டு நமக்கு வந்து, ஸோ அதை மட்டும் ஷேரிங் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுங்க, எல்லாருக்கிட்டையும் ஸ்நேகத்தை கொடுங்க. இப்போ லவ்ங்கிறது வந்து நான் உனக்கு ஸ்நேகம் கொடுக்குறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஸ்நேகம் தான், அது சொல்கிறது லவ் கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஸ்நேகத்தை நீங்கள் கொடுங்க. அங்கேருந்து ஸ்நேகம் வந்தாலும் வராட்டாலும் உங்களால் ஒருத்தவங்களை ஸ்நேகிக்க முடியும்னா அதுக்கப்புறம் தான் நம்ம லவ்னு சொல்கிறது. நான் உங்களை 50% நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், அப்படியே ஆப்போசிட்டாக 50% நீ என்னை ஸ்நேகிக்கணுங்க பேர் வந்து லவ் கிடையாது. அது ஒரு கடன் வாங்குதல் ஆகும், அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் உண்மையான லவ்ங்கிறது உங்களை எவ்வளோ தூரம் முடியுமோ நீங்கள் ஸ்நேகிங்க, எவ்வளோ தூரம் லவ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, பதிலுக்கு எதிர்பார்க்காதுங்க. அப்படி பதிலுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லவ் கிடையாது.
ஓகே. ஸோ எல்லார்கிட்டயும் அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுங்க, சந்தோஷமாக சிரிச்சிடுங்க, முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு பறவைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுங்க. ஏதாவது தெருவில் ஏதாவது தெரு ஓரமாக ஏதாவது நாயோ இது விலங்குகளை வந்துச்சுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அன்பை வந்து கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சிரித்து பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு உங்களுக்கு பல மடங்காக வந்து சேரும். உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே நெகட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணாதுங்க. எஸ், இந்த பர்சன் இல்லைன்னா என்னால் ஜீவிக்க முடியாது, இந்த பர்சன் இல்லைன்னா என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஸோ எனக்கு இந்த பர்சன் இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், இந்த பர்சன் இல்லைங்க என்னால் வந்து கனவுல கூட அதை நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணாதுங்க. ஏன்னா நம்ம இங்கே தனியாக தானே வந்தோம், நம்ம போகும்போது தனியாக தானே போகிறோம். ஸோ இந்த போஸ்டரை கொண்டா போவீங்க நீங்கள், இல்லை வரும்போது இந்த போஸ்டரை கொண்டு தான் வந்தீங்களா, அதேமாதிரி போகும்போது இந்த போஸ்டரை கொண்டு தான் போவீங்களா? கிடையாதுல்ல. ஸோ நம்ம தனியாக தான் வந்து தனியாக தான் போக போகிறோம். ஸோ இங்கே வருவங்க எல்லாமே வருவாங்க போவாங்க, நிரந்தரமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் யார் எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இப்போ புதுசாக உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்கன்னா ஓகே இவங்க எல்லாமே என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, இவங்க இல்லைங்க என் லைஃப் ஜீவிக்க முடியாது, இந்த ஒரு பர்சன் எனக்கு சம்திங் ராங் ஸ்பெஷல், இந்த ஒரு பர்சன் தான் என்னோட சோல்மேட்டு, இந்த ஒரு பர்சன் என்னோட ட்வின் ஃப்ளேமு, இவங்க தான் என்னை வந்து வாழ வைக்க வந்தவங்க அப்படி சொல்லிட்டு நீங்களாக கொஞ்சம் நெகட்டிவான வைப்ரேஷனை கொண்டு உங்கள் மைண்டுக்குள்ளே போடாதுங்க. ஏன்னா நீங்கள் எதை கொண்டு போடுறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டை எடுத்துக்குது. அப்போ நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் கொண்டு போடுறீங்க, இந்த பர்சன் இல்லைங்க என் லைஃப் இல்லை, இந்த பர்சன் இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியாது, நீங்களே ஒரு வைப்ரேஷன் தூக்கி மைண்டுக்குள்ளே போட்டாச்சு. என்ன போட்டிருக்கிறீங்க, இந்த பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது. எஸ், நீங்கள் எது மைண்டுக்குள்ளே போட்டுறீங்களோ அதை நீங்கள் நடக்கும். இந்த பர்சன் இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியல, அழுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க. ஓகே. ஸோ யாரும் இல்லாட்டி நம்மளால் ஜீவிக்க முடியும், ரியல் அதுதான். தனியாக தான் வந்து தனியாக தான் போக போகிறோம். ஸோ நம்மளால் யாருமே இல்லாட்டாலும் ஜீவிக்க முடியும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்க, மெடிடேஷன், இன்னர் ஒர்க் பண்ணுங்க. இன்னர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுறீங்களோ, இன்னர் ஒர்க் நம்ம பண்ண நமக்கு யாரு கூடமே எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓகே. ஸோ யாருமே இல்லாட்ட நம்மளால் ஜீவிக்க முடியும். அப்போ லைஃப்பில் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பர்சனுக்கு அடிக்டாக இருக்கிறேன், எல்லாம் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல, மறக்க முடியல, இந்த மாதிரி யாராவது நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்தீங்கன்னா செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா யாரு கூடமே அட்டாச்மெண்ட் இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியும். ஸோ யாரு கூடமே அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஜீவிக்கிற ஒரு லைஃப் தான் சொர்க்கம் நான் சொல்வேன். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் பீச்சில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல யாருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தாச்சுன்னா அங்கே பீச்சில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, அந்த ஆளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே உங்களுக்கு கூட யாரு கூடமே உங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பீச்சில் போனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, யாரையுமே திங்க் பண்ண மாட்டீங்க, போவீங்க பீச்சில் போய் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த அலையை பார்ப்பீங்க, அப்படியே சந்தோஷத்தில் வருவீங்க வீட்டுக்கு. ஓகே. ஸோ எப்போவுமே நமக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழ பாருங்கள். ஓகே. என்ன கேட்டால் இப்போ இன்றைக்கி உள்ள நாள் மட்டும் தான் நிஜம். ஓகே. நாளைக்குங்கிறது ஃப்யூச்சர், நாளைக்கு நடக்க போகிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்க நமக்கு தெரியும். ஓகே. அப்போ கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க எல்லாருக்குமே ட்ரீம் இருக்கும். ஸோ அவங்க ட்ரீம் நடந்துச்சா? நடக்கவே இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்கல்ல. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஒரு நாள் மட்டும் தான் நிஜம், நாளைக்கு நமக்கு நிஜம் கிடையாது, நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா நமக்கே தெரியாது. இன்றைக்கி தூங்குறீங்க, நாளைக்கு காலையில் எழும்புறா தான் ஃப்யூச்சர். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் போகாதுங்க. ஓகே. நாளைக்கு நடக்க போகிறது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கையில். நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்தால் நாளை பற்றி நம்ம யோசிக்கலாம். பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். எப்போவுமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பீச்சில் போகிறீங்கன்னா அந்த பீச்சை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போய் அந்த போஸ்டர்கிட்ட நடந்த விஷயங்கள், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பீச்சில் போய் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நம்மளால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சு போன விஷயங்களை நினைக்காதுங்க, நாளைக்கு நடக்க போகிறதே யோசிக்காதுங்க, அது நம்ம கையில் கிடையாது. முடிஞ்சு போன விஷயங்களை எதுவுமே பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நடக்க போகிறது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கையில். அப்போ நமக்கு நிஜங்கிறது என்னது, ஒன்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ உங்கள் லைஃப்பில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நினச்சி சந்தோஷமாக வாழுங்க. ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுங்க, ஃப்யூச்சரில் இவங்க கிடைப்பாங்களா, நான் என்னோட வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, ஸோ இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வருவாங்க வரட்டும் சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஓகே. அவங்க வர வேண்டிய டைமில் கரெக்டாக வருவாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு கொண்டு போயிட்டுருங்க. யாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதுங்க.
உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருங்க, நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. இவங்க அதுக்கான பாடங்களை படிச்சுட்டு கர்மாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே எப்பவுமே ட்ரஸ்ட் இருக்கணும். யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை திருத்தி எனக்கு கொண்டு தருவாங்க. அந்த யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோட்டு போயிட்டே இருங்க. பேக்கில் திருப்பி பார்க்காதுங்க. ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு நடக்க போகிறது நம்ம கையில் கிடையாது. அப்போ இவங்க நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கையில். இது ஃப்யூச்சர் முடிவு பண்ண போகிறது நம்ம கிடையாது, இறைவன் ஆகும். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் போகாதுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.